துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் 6, 8, 12 இருந்தால் என்ன பலன்? துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடம் மீன ராசியாக வருதுங்க. அது குருவுடைய வீடாக வருதுங்க. அந்த 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பெயர் வச்சுருக்கிறோம். அதுவும் பொது பலனாக தான் நம்ம வச்சுருக்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்துக்கு மறைவு ஸ்தானம், சத்துரு ஸ்தானம், கடன் பிரச்சனைகளை தரக்கூடிய இடம், நோய் நொடிகளை தரக்கூடிய இடம், இந்த மாதிரிலாம் நாம் பார்க்குறோம். இப்படி இருந்தால் கூட என்னுடைய 40 வருட அனுபவ காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் இடம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6ஆம் இடம் தானுங்க 2ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் யோகத்தை தரக்கூடிய இடங்க. இப்படி இருக்கிறதுனால இந்த 6ஆம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அத்தனை கிரகங்களின் திசாபுத்தி காலங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில்ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. செல்வாக்கு ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, 8ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அதையும் மறைவு ஸ்தானம் என்று தான் சொல்லுகிறோம். கஷ்ட நஷ்டங்களை தரக்கூடிய இடம் என்று சொல்லுகிறோம். அதுவும் பொது பலனாகத்தான் நம்ம பார்க்கணும். 8ஆம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்கத்தானே செய்கிறார்கள், இந்த செல்வாக்கு ஸ்தானத்தை. 2ஆம் இடம் என்ன? தனம், குடும்பம், கல்வி, செல்வாக்கு ஸ்தானம். இப்படி இருக்கிறதுனால இந்த சந்திர பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால சந்திர திசையில் சுக்கிர புத்தியோ, ஏன் சுக்கிர புத்தியை நம்ம சொல்கிறோம், சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால சுக்கிர புத்தியை சொல்கிறோம். சந்திர திசையில் சுக்கிர புத்தியோ, சுக்கிர திசையில் சந்திர புத்தியோ வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு செல்லுங்க. 12இல் சந்திரன் அயன சயனஸ்தானம், விரயஸ்தானம் அப்படிங்கிற அதையும் ஒரு மறைவு ஸ்தானம் என்று தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்னொரு அமைப்பில் பார்த்தோம்னா 12ஆம் இடத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் 4ஆம் இடத்துக்கு, லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு மிகப்பெரிய யோக பலனை தருகிறார்கள். இப்படி தருவதால் அவரவர்கள் திசையில் பார்த்திங்கன்னா இந்த சந்திர திசையை வச்சுக்கலாம். இப்போ சந்திரன் தானே அங்கே வச்சு பார்க்குறோம். சந்திர திசையில் புதன் புத்தியோ, ஏன் புதன் புத்தியை சொல்கிறோம், புதன் வீட்டில் இருக்கிறதுனால புதன் புத்தியை சொல்கிறோம். சந்திர திசையில் புதன் புத்தியோ, புதன் திசையில் சந்திர புத்தியோ வரும் காலங்களில் எத்தனையோ இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, காடு தோட்டங்கள் வாங்குவீங்க. இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல பலன்களை பார்க்கலாங்க இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். இப்படி இருக்கிறதுனால இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்னுடைய அன்பான நல்வாழ்த்துக்கள். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.